மழை இன்னும் பல மாவட்டங்களில் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிற்கல, முழுமையாக நிற்கல. எனவே ஓரளவு மழை குறைஞ்ச பின் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். அதே மாதிரி பயிர் சேதத்தை பொறுத்த வரைக்கும் மழை நீர் வடிந்தவுடன் முறையாக கணக்கெடுப்பு நடத்தணும். இதெல்லாம் இந்த இழப்பீடு தொகை எப்படி வழங்குறதுங்கிறத அப்போ தான் முடிவு பண்ண முடியும். நாளை தினம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் கூட்டம் நடத்த இருக்கிறோம். போட்டு தலைமை செயலகத்தில் அதில் கலந்து பேசி முடிவெடுத்து அதற்கு மத்திய அரசுக்கு இது குறித்து விளக்கமாக நாங்கள் கடிதம் அவங்களோட பேசிட்டு இருந்தீங்க மற்ற அதிகாரிகளோட. நீங்க வந்து ஏதாவது விழுப்புரமோ அல்லது பக்கத்தில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் கரையை கிடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல எந்த மாதிரி பாதிப்பு வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன தயார் நிலையில் இருக்கணும்? அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள், அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் அதிகாரிகள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். தேவைப்பட்டால் முதலமைச்சராக நானும் செல்வேன். ஏற்கனவே கோரிய நிதி மத்திய அரசு பல்வேறு நிதிகள் வந்து நமக்கு முழுசா வரணும். இந்த சூழ்நிலை இப்ப கூடுதல் நிதி கேட்பது அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? முழுமையா நிதி வரும் நம்ம நம்புறோம் தமிழக அரசு. நீங்க நல்லதே நினைக்கிறீங்களா? ஏன் கெட்டதை நினைக்கிறீங்க? நல்லதே நினைப்போம். அப்படிதான் நினைச்சு போனதே நினைச்சோம், வரல. இந்த நீங்க கணப்புறோம் வரலன்னா என்ன எப்படி சமாளிக்கிறது? இப்ப எப்படி சமாளிச்சோமோ அப்படி சமாளிப்போம். சென்னை மாநகராட்சி சிங்கார சென்னை திட்டம்லாம் கொண்டு வரப்பட்டும் பாலங்களுக்கு அந்த தண்ணி தேக்கமானது இருந்து கொண்டே இருக்கு. எந்த பாலங்களை தங்கி ஸ்ரீநகர் அந்த பாலங்களே இருந்ததே இன்னைக்கு இல்ல. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இருக்கதாங்க செய்யும். மழை நின்று 10 நிமிஷத்துல போயிடுச்சு இல்ல, அதை பாருங்க போறேன்.